நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் முகநூல் வழியாகவும், வாட்ஸ்அப் மூலியமாகவும், யூடியூப்பில் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக அது அமைகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளும் தமிழ்நாடு முழுவதும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இன்னல்களை, ஐயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள். அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்த, என்னால் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை மட்டுமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன். பல நேயர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அந்த கேள்விக்கு விடை தெரியாது என்பதுதான். விடை தெரிந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பல நேயர்கள் பழைய புளித்து போன கேள்விகளவே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான விடைகள் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 98 வாரங்களுக்கு கடந்துச்சு. 100வது வாரத்தை நெருங்க போகுது. எல்லா காணொலியும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லா விடைகளும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, முதல் நேயராக, ஐயா, நான் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்தேன். எனது ஆண்டு வருமானம் 2 லட்சம் என்பதால் எனது உதவித்தொகை மனுவை நிராகரித்து விட்டார்கள். இது சரியா என்பதை தயவுசெய்து சொல்லவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன காணொலியிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது மாற்றுத்திறனாளியுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சமும் அதற்கு கீழ் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டும். 3 லட்சத்துக்கு மேலே போனால் தான் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அரசாணை. நீங்கள் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்யுங்கள், இல்லைன்னா மாவட்ட ஆட்சியரை அணுகுங்கள் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அடுத்த நேயராக, ஐயா வணக்கம், எனது பெயர் பாசிலா, எனக்கு 60% உள்ளது. எனது தந்தைக்கு கிராமத்தில் இடம் உள்ளது. எனது தந்தை கூலி வேலை செய்து வருகிறார். எங்களுக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உள்ளது. இதற்கு ஏதாவது அரசு மானியம் கிடைக்குமான்னு கேட்கிறார். அரசு மானியம்லாம் எதுவும் இல்லைமா. மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமில்லை, பொதுவாகவே கலைஞர் கனவு இல்லம் என்று இருக்கிறது. அது கிராமப்புறங்கள் கூடிய மாற்றுத்திறனாளிகள் தான் இருக்குது. நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அதில் ஒரு 3 லட்சம் 3 லட்சம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வீடுகளை சொந்தமாக கூடிய திட்டம் இருக்குது. ஆனால் பொதுவாகவே வீடு என்பதே நமக்கு கனவாகத்தான் இருந்துட்டு இருக்குது. அரசாங்கம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இடத்தையும் கொடுத்து வீடும் கட்டி சாவியை ஒப்படைக்கிறாங்க. அப்படி இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இங்கே கிடையாது. இடத்தை தான் கொடுக்குறாங்க. அந்த இடத்த கொடுத்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நானே நேரடியாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம கேட்குறோம் அப்படின்னா, வீட்டுமனை பட்டா வேணும்னு சொன்னோம்னா, அதுவும் மிக கடுமையாக போராடினா தான் நமக்கு கிடைக்கும். சரி, போராடினதுக்கப்புறம் வீட்டுமனை பட்டாவை கொடுத்துருவாங்க. வீட்டுமனை பட்டாவை கொடுத்ததுக்கப்புறம் அந்த எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தோம்னா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி நம்ம இந்த இடம் போய் பார்த்தலாம். அட்ரஸ் இல்லாமல் ஒரு பட்டாவை கொடுத்தாங்கன்னா அந்த பட்டாவுக்குள்ள இடத்த நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதிகாரிகள் அந்த இடத்த அளந்து நம்மள்ட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு நாம் 6 மாதம் போராடணும். அதுக்கப்புறம் அவங்க இடத்த கொண்டு வந்து காமிச்சிருவாங்க. இடத்த காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஏற்கனவே வேற ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பான். அப்போ அவன் என்ன செய்வான், இது ஏன் நீ ஒரு வீடு கட்டணும்னோ இல்லை வேறு ஏதாவது பணிகளை நீ தோங்கன்னு போகும்போது அந்த தகவல் அவனுக்கு கிடைச்சோடனே அவன் நேரடியாக சண்டை போடுவான். நீ எப்படி என் இடத்துக்குள்ள வரும், உன்னால் முடிஞ்சது நீ பாருமா. அப்போ அவனை எடுத்து போராடணும். திரும்ப அதிகாரிகள்கிட்ட போய் பேசி அதிகாரிகள் அவனை ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்மகிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடுக்காக நம்ம பல கட்ட முயற்சிகள் எடுத்து வீடை கட்டி, அப்பப்பா மிகப்பெரிய பிரச்சனை தான். ஒவ்வொரு இடத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, மற்றவங்களுக்கு எப்படி வேணாலும் வீட்டை கொடுத்துருப்பாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அடுத்தவரோட சண்டை போடுவதற்கோ அடுத்தவரோடு மல்லு கட்டுவதற்கோ எதுக்குமே வழி இல்லை. ஏற்கனவே உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்த கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, வீடு கட்டி கொடுக்க வேண்டும். வீடு கட்டி சாவி தான் நீங்கள் கொடுக்கணுமே ஒழிய, நீ இடத்த கொடுத்து போட்டு வீட்டை கட்டிக்கன்னு சொல்கிறதும், அந்த இடத்துல 6 மாதத்துக்குள்ளே வீடு கட்டல அப்படின்னா அந்த இடத்த நீ திருப்பி எடுத்துருவேங்கிறதும், வெறும் 1500 உதவித்தொகை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி வாழ முடியும், எப்படி என்னால் வீடு கட்ட முடியும்? கட்டுமான பொருட்களை என்ன வெறும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிது? செங்கல் 2 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் மூட்டை 10 ரூபாய்க்கு விற்கிது. கொத்தனார் கூலி 200 வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் வீடு கட்டுறேன்னு சொல்கிறதுக்கு எல்லாமே பன்மடங்கு விலை கூடிவிட்ட சூழ்நிலை. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வீடுகளை ஒதுக்க வேண்டும். அதே போல் இடம் இருக்கக்கூடிய வீட்டுமனை பட்டா கொடுக்கக்கூடிய இடங்களில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த காணொலி மூலமாக வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, ஐயா வணக்கம், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், எனக்கு லைசன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோ ஓட்டும் மாற்றுத்திறனாளிகள் படும் இன்னல்கள் என்று சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலி பாருங்கள். தமிழ்நாடு முழுக்கவே ஆட்டோ ஓட்டக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு லைசன்ஸ் என்பது கொடுக்கறதில்ல. இதை நாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இனி ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் யாரெல்லாம் எங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்து அவர்கள் போராடினா மட்டும்தான் இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும் போல் இருக்குது. என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. தொடர்ந்து அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சாலும், ஏன்னா ஆட்டோவை பொறுத்தளவுக்கு ஒரு கால் செயல்பட்டாலே போதும்.
2 கைகள் நல்லா இருந்தால் போதும், ஒரு கால் செயல்பட்டால் போதும், ஒரு காலில் பிரேக் ஆரம்பிக்கிறோம், எக்ஸலேட்டர் கிடையாது, கையில் முறுக்குறோம், ஸ்கூட்டர் மாதிரியே நம்ம முறுக்கிட்டு போகிறோம். அப்போ அது தாராளமாக கொடுக்கலாம். என்ன காரணத்தினால அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து இறங்கி பின்னாடி தள்ளணும். ஆனால் இப்போ நவீன மயத்தில் என்ன பண்ணுறதுன்னா ரிவர்ஸ் கீரும் வந்துருச்சு, ஃப்ரண்ட் கியரும், பைக்குக்கே ரிவர்ஸ் கீர் வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஆட்டோவுக்கு ரிவர்ஸ் கீர் இல்லாமல் இருக்குது. அப்போ இது எல்லாம் அனுசரித்து தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக போக்குவரத்துறை தன்னுடைய சட்டத்திலே திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அடுத்தபடியாக, ஐயா எனக்கு முதலில் உதவித்தொகை ரூ. 1000 வந்தது. பிறகு என் மனைவிக்கு அரசு வேலை கிடைத்ததுனால அது நிறுத்தப்பட்டது. இது சரியானதா? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. முதல்ல ரூ. 1000ங்கிறது எப்போ வாங்கினாருன்னு தெரியல. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே பல காணொலிகள் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன். மாற்றுத்திறனாளியுடைய ஆண்டு வருமானம் 3,00,000க்கு மேல் இருந்தால் தான் உதவித்தொகை கிடையாது. மாற்றுத்திறனாளி குடும்பத்தில் அரசு வேலை பார்க்குறேன், இல்லை பல கோடிகளுக்கு அதிபராக இருக்கேன், சொத்துக்கள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறலாம் இங்கே யாரும் சொல்லக்கூடாது. நான் என்ன வேலை செய்கிறேன், என்னுடைய வேலையின் மூலமாக எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கிறது என்பதை பற்றி தான் இங்கே பேசணும். அரசு ஊழியராக இருந்தால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது உங்களுடைய மனைவி அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் யார் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஆண்டு வருமானம் 3,00,000க்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுடைய மாத வருமானம் 25,000 மேல் இருக்கக்கூடாது என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்கிறது. காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் பேசஞ்சர் ரயில் உட்பட அனைத்து ரயில்களிலும் சலுகை கட்டணத்தில் பயணம் செய்ய இயலுமா? சலுகை உண்டு என்றால் அது எப்படி விண்ணப்பிப்பது என தகவல் தெரிவிக்கும்னு கேட்டிருக்காரு. ரயில் பயண சலுகை சம்பந்தமாக ஏற்கனவே பல காணொலிகள் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% இருந்தால் மட்டும்தான் ரயிலில் வந்து பயணம் செய்ய முடியும். பேசஞ்சர் ரயிலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருந்தாலும் பயணிக்க முடியும். 50% கட்டணத்திலே பயணிக்கலாம். ஆனால் 100% கீழ் 99% இருந்தாலும் உங்களுக்கு ரயில் பாஸ் கிடைக்காது என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அதே போல் இன்னொரு அடுத்த நேயராக, ஐயா 1-to-1 பஸ்ஸு, அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸு திண்டுக்கல் எடுத்தாங்கன்னா திருச்சியில் நிற்கும், இடையில நிற்காது. இந்த மாதிரி 1-to-1 பஸ்ஸுகள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாஸ் செல்லுமா? நான் வந்து போனேன், எனக்கு வந்து திருச்சியிலேருந்து காரைக்குடி போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் நான் போனேன், ஆனால் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கய்யா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக, அதாவது 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிக்கு சலுகை கிடையாது. ஒன்று ஏசி பஸ்ஸு, இன்னொன்று வந்து படுக்கை பேருந்து, படுத்திட்டு போகிற பாருங்க அந்த பஸ்ஸு தான். மற்ற எல்லா பஸ்ஸுகள்லையுமே சலுகை இருக்குது. அதே போல் நகர பேருந்துகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் இலவசமாக போகலான்னு சொல்கிற பஸ்ஸில் மட்டும்தான் நமக்கு இருக்குது. மற்ற தாழ்தள பேருந்து, மின்சார பேருந்துலாம் நமக்கு கட்டண சலுகை கிடையாது. ஆக நீங்கள் சொல்லக்கூடிய 1-to-1 பஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது திருவிழாவுக்காக விடக்கூடிய சிறப்பு பஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது அல்ட்ரா டெலக்ஸன் சொல்லக்கூடிய சாஞ்சு படுத்துட்டு போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா பஸ்லேயுமே உண்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1-to-1 பஸ்ஸில் உண்டு என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அடுத்தபடியாக, ரயில்வே முன்பதிவு நிலையங்களில் யூடிஐடி கார்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இது தமிழ்நாடு அரசு கார்டு, எனவே நான் டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ரயில்வேல யூடிஐடி கார்டை பயன்படுத்தி போகலான்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? ரயில்வேல வந்து யூடிஐடி கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க தனியாக ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் ரயில்வே பாஸ் வாங்கி அது ஆன்லைனில் விண்ணப்பிச்சு அந்த கார்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக யூடிஐடி கார்டு ரயில்வேல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க 2016லேயே வந்து இதை வந்து இந்த கார்டு கொண்டு வரும்போதே நாங்கள் யூடிஐடி கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் யூடிஐடி கார்டுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக, சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னுடைய ஊனத்தின் தன்மை 75%, என்னுடைய வயது 56, நான் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். மாற்றுத்திறனாளிக்கான சிறுபான்மையினர் வகுப்பைச் சேர்ந்தவன் நான், அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதான்னு கேட்குறாரு. ஏங்க 18 வயசு 20 வயசுக்காரனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் 56 வயசு ஆகி போச்சுங்கிறீங்க, இப்போ வேலை கேட்குறீங்களே. இனிமேல் வேலை கொடுத்து நீங்கள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம்? அதனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கல, இனிமேலும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அதுவும் அரசு வேலை. தனியார் துறையில் போய் தனியாரில் வேணால் முயற்சி பண்ணுங்கள். 56 வயசு வரைக்கும் கிடைக்காத வேலை இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போது, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். அடுத்தபடியாக, ஒரு கண் பார்வை இழப்பு உள்ளவர்கள் அடையாள அட்டை வழங்க மறுக்கிறார்கள், என்ன காரணம்னு கேட்குறாங்க. 2018ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய அரசு கெஜெட் என்பது வெளியிடப்பட்டது. நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக பலமுறை சொல்லிட்டேன். நான் 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசு கெஜெட்டில் ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு 30% மட்டும்தான், 40% கிடையாது என்று வரையறுத்துட்டாங்க. 2018க்கு முன்னாடி இருந்தபோது வந்து 8 வகையான ஊனம் தான் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாங்க. 2018க்கு பிறகு 21 வகையான ஊனத்தை அங்கீகரித்திருக்காங்க. அந்த 21 வகையான ஊனத்தை அங்கீகரிக்கிற போது அந்த ஊனத்தில் யார் யாருக்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்குனது. அந்த உருவாக்கின நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு ஏற்கனவே இந்த 40% என்பது 30% மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. அதனால் ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அடையாள அட்டை கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் சொன்ன பதில்களும் சிறப்பாக இருந்ததா? இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.